அவரகம் சிவகங்கை அருகே உள்ள கீழடியில் கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து அகழாய்வு பணிகள் மேற்கொண்டு அது 5000 ஆண்டுகள் பழமையான இரும்பு காலத்திற்கு தமிழர்களின் நாகரிகம், இந்த வைகை நதிக்கரையோர நாகரிகம் தொன்மையானது என்பது கண்டறியப்பட்டு அதற்கான அறிக்கையும் அனுப்பப்பட்டது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு அனுப்பிய அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சர்ச்சை தொடர்பாக இன்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர் அளித்த பதிலில் கீழடி ஆய்வுகள் தொடர்பாக அறிவியல் பூர்வமான முடிவுகள் இன்னும் கிடைக்க வேண்டியிருக்கிறது என்றும், தமிழர்களின் தொன்மையையோ அந்த கலாச்சாரத்தையோ கீழடி ஆய்வுகளையோ மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என்றும், மேலும் அறிவியல் பூர்வமான அந்த ஆய்வு முடிவுகள் கிடைக்க வேண்டியிருப்பதால் தான் அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் சில கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அந்த கேள்விகளுக்கான பதிலை அந்த தொல்லியல் துறை சார்பாக அந்த அகழாய்வு பணி மேற்கொண்டவர்கள் திருப்பி அனுப்பினால் அந்த ஆய்வு முடிவுகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை சர்ச்சை தொடர்பாக மத்திய அரசு கீழடி அகழாய்வை தமிழர்களின் தொன்மையை புறக்கணிக்கிறதா என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் என்ற விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஏற்கனவே கீழடியில் பல்வேறு அரிய கலைப்பொருட்கள் கண்டறியப்பட்டு இந்தியாவின் நாகரிகம் தெற்கில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்று, அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருள்கள் உலகில் இந்தியாவில் அந்த இரும்பு யுகம் என்பது தமிழகத்தின் இந்த வைகை ஆற்றங்கரையில் தான் தொடங்கியது. அதுவும் கீழடி பகுதியில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பினை உருக்கி அந்த கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன என்று அந்த கீழடி ஆய்வு அறிக்கையில் ஒரு 14000 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பிய அந்த அறிக்கை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டு மத்திய அரசு மீண்டும் அந்த தொல்லியல் துறைக்கு, தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியதால் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. தமிழர்களின் தொன்மை நாகரிகம் மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது என்ற சர்ச்சை ஏற்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், அகழ்வாராய்ச்சி பணியில் பிராந்திய உணர்வுகளை தூண்டும் வகையில் அங்கு பணியாற்றும் ஊழியர்களும் மற்றவர்களும் செயல்படக்கூடாது என்றும், உண்மையான தொன்மை அந்த அறிவியல் ரீதியான ஆய்வு முடிவுக்கு பின்னர் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும், கீழடியின் தொன்மை குறித்தோ தமிழர்களின் தொன்மையான நாகரிகத்தை மறைப்பதற்கோ மத்திய அரசு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்று கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று சென்னையில் அளித்த அந்த பேட்டியில் விளக்கம் அளித்திருக்கிறார். அவரகம்